சித்தி நகையெல்லாம் கழட்டடி. ஓசி புடவை கட்டிக்கிட்டு ஊரா விட்டு நகையெல்லாம் போட்டுக்கிட்டு வையாரமா பங்களாவை சுத்திக்கிட்டு வரையா? கழட்டி சீக்கிரம். சீக்கிரமா. மகாராணிக்கு நகை கட்ட மனசு வரல போல இருக்கு. கொண்டாங்க. சீக்கிரமா கழட்டு. புடவை அவரு நான் ரூமுக்கு போய் அவுத்து கொடுக்குறேன். ரூமுக்கு ரெடி ரூமுக்கு இங்க அவரு புடவை அவரு என்ன ஐயோ இதல்லவா அழகு. உன்னை இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல. உள்ளவா அப்புறம் உனக்கு என்னடா வேலை? உள்ள வந்த இனிமே குறைச்சிட்டவன போடா. என்ன நடந்ததம்மா? நான் உயிரோடு இருக்கிறத விட செத்து போறது எவ்வளவு நல்லது பாட்டி. அப்படி எல்லாம் சொல்லாதம்மா, அப்படி எல்லாம் சொல்லாத. ஆமா பாட்டி, நான் செத்து போறது எவ்வளவோ நல்லது. கடவுளே, இந்த பல்லாறு கூட்டத்தில இருந்து இந்த அவளை பொண்ணை காப்பாத்த யாருமே இல்லையா? காலமெல்லாம் பார்த்ததுண்டு, கதைகளிலே கேட்டதுண்டு, கண்டதுண்டா இப்படி ஓர் கும்பளே. இதே காணலின்னா நீங்க என்ன அம்பளே. காலமெல்லாம் பார்த்ததுண்டு, கதைகளிலே கேட்டதுண்டு, கண்டதுண்டா இப்படி ஓர் கும்பளே. இதே காணலின்னா நீங்க என்ன அம்பளே. மல்லிகைப்பூ போல் இருக்கும் சிரிப்பு, இதே வாட பார்க்க வந்தீங்க நான் நெருப்பு. மல்லிகைப்பூ போல் இருக்கும் சிரிப்பு, இதே வாட பார்க்க வந்தீங்க நான் நெருப்பு. துல்லியமா தளதளத்த உடம்பு, இதை தொட்டீங்கன்னா கொட்டிவிடும் எறும்பு. தாத்தையா தக்கத்தையா, தாத்தையா தகத்தையா, தாத்தையா தகத்தையா. காலமெல்லாம் பார்த்ததுண்டு, கதைகளிலே கேட்டதுண்டு, கண்டதுண்டா இப்படி ஓர் பொம்பளே. இது காணலைன்னா நீங்க என்ன ஆம்பளே. கையை கொஞ்சம் போடுங்க, நீங்க வீரர்னா ஆட்டம் மட்டும் பாருங்க. கட்டழகே வெட்டி வெட்டி ஆடி முடிப்பா, ரெண்டு கண்ணுக்குள்ளே பூமியைய போட்டு அடப்பா. கட்டழகை வெட்டி வெட்டி ஆடி முடிப்பா, ரெண்டு கண்ணுக்குள்ளே பூமியைய போட்டு அடப்பா. கொட்டுகின்ற வார்த்தையில தேன வடிப்பா, சுத்தி கூடுகின்ற கூட்டத்துக்கு போதை கொடுப்பா. தாத்தையா தகத்தையா, தாத்தையா தகத்தையா, தாத்தையா தகத்தையா. காலமெல்லாம் பார்த்ததுண்டு, கதைகளிலே கேட்டதுண்டு, கண்டதுண்டா இப்படி ஒரு பொம்பளை. இது காணலைன்னா நீங்க என்ன ஆம்பளே.
மாத்தி காசு சேர்த்து கொண்டாரு. என் திறமை உனக்கு என்ன புரியுது? நான் எடுத்ததெல்லாம் நல்லதாக முடியுது. என்ன பார்க்க உலகமெல்லாம் திரளுது. அட இவனுக்கு மேல ஆளில்லேன்னு புகையுது. கை தட்டும் ஜனங்களை நீ பாரையா, என் கண்ணுக்காக தட்டுறாங்க கேளையா. கை தட்டும் ஜனங்களை நீ பாரையா, என் கண்ணுக்காக தட்டுறாங்க கேளையா. சபையிலே நான் வந்தாலே கைதட்டு, இதில் சண்டை என்ன நிறைஞ்சு போச்சு பணத்தட்டு. தாத்தையா தகத்தையா, தாத்தையா தகத்தையா, தாத்தையா தகத்தையா. காலமெல்லாம் பார்த்ததுண்டு, கதைகளிலே கேட்டதுண்டு, கண்டதுண்டா இப்படி ஒரு பொம்பளை. இதே காடலைன்னா நீங்க என்ன ஆம்பளை? ராணி, இது ரங்க, இது கண்ண. ராணி ரங்க கண்ண. ராணி அக்கா புடவை வாங்கணுமா? 10 ரூபா கேட்டுச்சு. ரங்க என்கிட்ட எதிரா காசு சம்பாதிக்கிறதுல பாதி பணத்தை அவ எடுத்துக்கிறா. சாராய கடை சாமி கண்ணுக்கு 50 ரூபா பாக்கி கொடுக்க வேண்டியிருக்கு. ரங்க கடைக்கு வரவெல்லாம் ஓசியில ஏன் கணக்குல குடிச்சிட்டு போயிடுறான். அவளுக்கு எதுக்கு புடவை? சும்மாவே இருக்க சொல்லு. ஏதோ கட்டிக்கணும்னு ஆசைப்படுது. முதல்ல அவளை கல்யாணம் கட்டிக்க சொல்லு. ஆமா, வாங்க வாங்க, பங்கு போட்டாச்சு. ஏங்க இது உனக்கு. ஏ கண்ணா, இது உனக்குடா, இது எனக்கு. தூக்கு. என்னது? கால தூக்கு. ஏன்? திருட்டு கைத பணத்தை ஒளிச்சா வைக்கிற. அட ஆமா, இந்த ரோட் எப்படி இங்க வந்தது? பிச்சைக்கார பயப்புள்ள, உன் புத்தி ஒன்ன விட்டு போகலையா? ஒரு நாளைக்கு ஒரு பட்டை கலப்புறேன். என்ன சொன்ன? ஏய், என் மேல கைய வச்ச உன்னை நசுக்கி சினிமா போஸ்டர் மாதிரி செவுத்துல ஒட்டி விடுவேன். நான் யார் தெரியுமில்ல? ரெங்க ஈட கழட்டி விடுவேன். ஏய், என்னப்பா கட்டுற? என்ன அப்படி அடிக்கிற? என்ன என்கிட்ட வச்சிட்ட? ஏய் ரங்கா, என்னை அடிக்கிற நீ? என்ன அடிக்கிற நீ? என்கிட்ட வச்சிட்ட? இன்னும் சமைக்கலமா? கோயில் போட்டு வந்து சீக்கிரமா சோறாக்கிறேன். நீ கோயிலுக்கு வா. எனக்கு என்ன வேலை கோயில்? இல்ல நீயே கேட்டுக்கோ. எனக்கு வேணுங்கிறதான் முருகன் கொடுத்துட்டானம்மா. என்னமா அது? தங்க விக்கிரகம் மாதிரி உன்னை கொடுத்திருக்கானே, இது போதாதா? ராணி, இப்ப எல்லாம் முருகன் கிட்ட எனக்காக வேண்டிக்கிறது இல்லம்மா, உனக்காகத்தான் வேண்டிக்கிறேன். எனக்காக என்ன வேண்டிக்கிற? உனக்கு கல்யாணம் சீக்கிரமா நடக்கணும்தாம்மா. உனக்கு வேற வேலை இல்ல. போமா. ஏமா தூக்கம் இல்லையா? ஏண்டி இன்னைக்கு ரங்கனோட சண்டை போட்டியாமே? அடா தினம் இருக்கிறது தானேம்மா. ஆனா இன்னைக்கு தப்பு என்னதான். ஏண்டி அனாவசியமா அவங்க கூட சண்டை போடுறேன்? பாவம், அது ரொம்ப நல்ல பிள்ளை. நீதான் மெச்சுக்கணும். இந்த பாரு, எனக்கோ வயசாயிடுச்சு. நான் சொல்றதை கேளுமா. பேசாம அந்த ரங்கனை கட்டிட்டு சந்தோஷமா இருமா. அவனையா? என்னடி அப்படி சொல்லிட்ட? அவனுக்கு என்ன குறைச்சல்? அழகு இல்லையா? ஆடி ஓடி சம்பாதிக்கலையா? கொஞ்சம் பொன் கோபம். கோபம் இருக்கிற இடத்துல தாண்டி குணம் இருக்கும். என்னடி சரக்கு, ரொம்ப நல்ல சரக்கு. உங்க தங்கம் பேட்டரி செல்லு வாழைப்பழத்தோல். ஆடா என்ன கலவடா.
ஒரு ரவுண்ட்ல அப்படியே ராக்கெட்ல போற மாதிரி தூக்குதே. வேகத்துக்கு பெட்ரோல், தாகத்துக்கு டேங்க். பகல்ல குட்டி கண்ணம், ராத்திரில புட்டி கண்ணம். இவனைய கட்டி சொல்றேன். இல்ல, சந்திரலோகத்துல இருந்து ஒரு மாப்பிள உன்னை தேடிட்டு வர போறான். ஆமாமா, உனக்கு தெரியாது? இப்பதான் சந்திரலோகத்துக்கு ராக்கெட் விட்டுருக்காங்க. பாரேன், சந்திரலோகத்துல இருந்து ஒரு இந்திரன் வரத்தான் போறான். வக்கீல் சார் சொன்னதுக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லையே. எனக்கு எல்லாமே குழப்பமா இருக்கு. இந்த காலத்துல எதை நம்புறதுன்னே தெரியும். மிஸ்டர் சபாபதி, உங்களோட தனியா பேசணும். கொஞ்சம் இப்படி வரீங்களா? பொண்ணு இதுதானா? ஆமாங்க, இதுதான் வாணி. இந்த ஆஸ்திக்கெல்லாம் ஒரே வாரிசு. கல்யாணம் ஆனதும் எல்லாம் வாணிக்கு சொந்தமாயிடும். ஆமா, வக்கீல் உங்களுக்கு விவரம் சொல்லிருப்பாரு. ஆமா, சொன்னார். ஏங்க, அந்த பொண்ணு யாரு? இவ என் பொண்ணு. காலேஜ் படிக்கிறான். இருந்தாலும் வீட்டு வேலை பூராவும் இதுதான் செய்யும். என்ன செய்யறது? இந்த வீட்டை பாதுகாத்து கொடுக்கறதே நாங்க தானே. அம்மா ஷீலா, அக்கா கிட்ட கொடுமா. வாணி, உன் கையால எல்லாருக்கும் காப்பி எடுத்து கொடுமா. வாணி, என்ன தயங்குற? ஓமா. மன்னிச்சுங்க, பதக்கத்துல கை தவறி வந்துட்டது. பாவம், உங்க சேலையெல்லாம் விழா போயிடுது. பரவாயில்ல. என்னங்க? இல்லைங்க ஐயா, தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க. இங்க நீங்க பார்த்ததெல்லாம் போய். சத்தியமா சொல்றேன், வாணி தங்கமான பொண்ணு. அத முகத்தை பாருங்க. மன்னிச்சிருங்கம்மா. ரவி, தயவு செய்து நான் சொல்றது நீயாவது நம்பு. எப்படியாவது இந்த கல்யாணம் நடக்கணும். வாணி எங்க பொண்ணுங்கிறதுக்காக சொல்லல. அந்த வக்கீல் சொன்னபடி உனக்கு வாணிதான் பொருத்தமான பொண்ணு. ரவி, உன்னை கையெழுத்து கும்பிடுறேன். உன் கால்ல பாட்டி.